அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். இன்று இப்பொழுது ஒரு அவசர செய்தி, அவசர நிலை பரவலாம் மாதிரி ஒரு அவசர செய்தி. அதனால் உங்களோடு அந்த அவசர செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நாளை, அதாவது 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு பாண்டிச்சேரி அருகில் உள்ள சங்கமித்ரா அரங்கில் திட்டமிட்டபடி நடக்கும். திட்டமிட்டபடி நாளை நடக்கும். இதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுக்குழு ரத்து செய்யப்படுவதாக சில விஷமிகள் வதந்தி பரப்புவதாக செய்தி வந்திருக்கிறது. பொதுக்குழு ரத்து செய்யப்படுவதாக சில விஷமிகள் வதந்தி பரப்புவதாக செய்தி வருகிறது. இந்த வதந்தியை யாரும் நம்ப வேண்டாம். எனது தலைமையில் நாளை 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் திட்டமிட்டபடி நடக்கும். இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. சொல்றதான் உங்களை கூப்பிட்டேன். நாளைக்கு இல்லை, அது கூட்டமே இல்லை, பொதுக்குழு கூட்டமே வதந்தி விஷமிகள். நீங்களே சொல்லுங்களேன், யார் காரணமாக இருக்காங்க? இல்லை, உங்களை கேட்குறேன். என்னையே நிறைய கேள்விகளை கேட்டுருந்தீங்க. இப்போ நீங்களும் நான் கேள்வி கேட்குறேன், இதுக்கு யார் காரணமாக இருப்பாங்கன்னு நீங்களே சொல்லுங்கள். நேற்று இரவு அன்புமணி இங்கே வந்திருக்காங்க, இல்லத்துக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரியான வதந்திகள் பரப்பப்பட்டிருக்கு. இருக்கலாம். நேற்று அவங்க அம்மாவுக்கு பிறந்த நாள், என்னுடைய துணையாருக்கு பிறந்த நாள், 77வது ஆண்டு பிறந்த நாள். அதற்காக அவங்க குடும்பத்தோடு வந்தாங்க. வாழ்த்து சொல்லிட்டு போயிட்டாங்க. உங்களுடன் பேசினாரா? நீங்க பேசுனீங்களா? அவரு வணக்கம் சொன்னா, நானும் வணக்கம் சொன்னேன். வேற எந்த பேச்சும் இல்லை, வேற எந்த பேச்சும் கிடையாது. வணக்கத்தை வரவேற்றது. இந்த வணக்கம் அந்த வணக்கத்தை வரவேற்றது. புரியுதுண்ணே? அது தவிர வேறு எதையும் நாங்கள் பேசவில்லை. ஆனால் இப்படி சில விஷமிகள் இப்படிப்பட்ட ஒரு பொய்யான தகவலை பரப்பியிருக்கிறார்கள். அதனால் இதை பொதுக்குழு உறுப்பினர்கள், நாளை வர இருக்கிற உறுப்பினர்கள் இதை நம்ப வேண்டாம். திட்டமிட்டபடி உங்களுடைய பயணத்தை தொடருங்கள். நாளை உங்கள் அனைவரையும், பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் நான் சந்திக்கப் போகிறேன். முக்கியமான பல தீர்மானங்களை நிறைவேற்ற இருக்கின்றோம். அதனால் நீங்கள் தவறாமல் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களையும் ஊடக நண்பர்களையும்
நீங்களும் கட்டாயம் வாருங்கள் என்று உங்களுக்கும் அழைப்பு விடுக்கிறேன். எவ்வளோ பேர் கிளம்புறாங்க ஐயா பொதுக்குழு உறுப்பினர்கள்? அது பொதுக்குழுக்கள் எப்படியும் குறைந்தது 4000 பேர், குறைந்தது என்ன, குறைந்தது 4000 பேர். அன்புமணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதில்ல சார் நேற்று பொதுக்குழு கூட்டத்துக்கு வருது செயல் தலைவர் அது செயல் தலைவர் பொறுப்பையே ஏற்றுக்கலையே. அவர் தனியாக அவர் என்ன சொல்கிறது, செயல் தலைவர் பொறுப்பே வேண்டாம்னு ஏற்றுக்காமல் அவரே தலைவர்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப பண்ணி கிடக்கிறாரு. அதனால் அதை பற்றி நான் இப்பொழுது ஏதும் சொல்ல விரும்பவில்லை. நேற்று ஒரே நிகழ்வுக்காக அந்த நிகழ்வு நடந்ததுனால பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு வந்ததுனால சமூக ஊடகங்களில் அன்புமணி ஆதரவாளர்கள் தான் அதிகமான பதிவுகளை வந்து இட்டிருக்காங்க. 2 பேரும் இணைஞ்சதா இது அவங்களே பயன்படுத்தி நேற்று வந்து சந்திச்சதுனால சமாதானம் ஏற்பட்டதாக செய்தி நிறைய வெளியிட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் பொய்யான செய்திகள், எல்லாம் பொய்யான செய்திகள். பொய் 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 பொய். உங்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போனாருன்ற மாதிரிலாம் ஒரு பதிவுலாம் போட்டிருந்தாங்க. எல்லாம் பொய் 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 பொய். அதுவும் ஒரு திட்டமிட்ட சதி 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 சதி. 2 பேரோட போட்டோவும் வந்திருக்கு. அதை வச்சுதான் எல்லாரும் அதை ஓட்டாத சொல்லி அவங்க கிட்ட வந்துருந்தோம். பார்த்தோம் 2 பேர் என்னன்னா அவங்க இப்போ எல்லாம் எங்கே போனாலும் 2-3 கேமராமேன் கூட கூட்டு போகிறாங்க. நாளைக்கு இளைஞரணி புது தலைவர் நியமிக்க வாய்ப்பு இருக்குங்களா? என்னங்க? இளைஞர் சங்கத்துக்கு புது தலைவர் நியமிக்க வாய்ப்பு இன்னைக்கு அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் வந்து ஒரு இது இருக்காது. இலா கணேசன், ஆமாம், நாகாலாந்து கவர்னர், நாகாலாந்து கவர்னர் இல கணேசன் என்னுடைய அருமையான நண்பர். அவருடைய உடல்நல குறைவால் மறைவுற்ற செய்தி. என்னடா உடல்நலக் குறைவால் மறைவுற்றது நம் எல்லோருக்கும், குறிப்பாக எனக்கு, என்னிடம் மிக மரியாதையோடும் பண்போடும் பழகக்கூடிய ஒரு நண்பர். அவரை இழந்து வாழும் குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளேன். முடிச்சிடலாமா? சரி, எல்லாரும் தேநீர் சாப்பிட்டு போங்க. ஊடக நண்பர்களே, என்னுடைய தனிச் செயலர் மற்றும் ஊடக தொடர்பாளர் சாமிநாதன் மற்றும் எனக்காக பணி செய்பவர்களை மிரட்டி எனது வேலைகளை எல்லாம் எனக்கு எதுவும் செய்யக்கூடாது என்று அவருக்கு கொலை மிரட்டல், அவருடைய குடும்பத்தினருக்கும் கொலை மிரட்டல் வந்திருக்கிறது. அதற்காக டிஜிபி அவர்களிடம் புகார் மனு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட அநாகரிகமான காரியங்களை ஒரு கும்பல் செய்து வருகிறது. அந்த குடும்பத்திற்கு சரியான பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று டிஜிபி அவர்களை, காவல்துறை அதிகாரிகளை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன்.